மதுரை மாவட்டம் மேலூரில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் கல்லம்பட்டி பகுதிகளில் காலை மாலை என இரு வேளைகளிலும் பஸ் வசதி வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, அரசு கலை கல்லூரி என 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மேலும் மேலூர் பகுதிகளில் அதிகமாக வேலைக்கு செல்பவர்களும் இந்த ஊரிலிருந்து தான் கிளம்பி வருகின்றனர். இந்த நிலையில் காலையிலும் மாலையிலும் பஸ் வசதி வேண்டும் என்று, பேருந்து வசதி வேண்டும் என்று இந்த மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் காலையில் செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் நடந்து சென்று குறிப்பிட்ட அளவு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பஸ் ஏறும் சூழ்நிலையும் இந்த பகுதியில் அமைந்து வருகின்றது. இதனை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்பகுதி மக்களுக்கு உடனடியாக பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய தெய்வேந்திரன் என்பவரிடம் கேட்போம். ஆனால் இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதி எப்படி இருக்கு, ஏன் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துக்கு பஸ் கொடுக்க மாட்டாங்கன்ற விஷயத்துக்கு. பஸ் மார்னிங்கும் ஈவினிங் வருது, அது சரியான டயத்துக்கு வரதில்லை. 6:30க்கெலாம் வந்துடுது. ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் வருது. கொஞ்சம் சீக்கிரம் பஸ் ஒரு 8 மணிக்கு விட்டிங்கன்னா ஸ்கூல் போகிறது கரெக்டாக இருக்கும் டைம். அதனால் சீக்கிரமாக கிளம்புறாங்க, அவசரமாக கிளம்புறாங்க, ஒழுங்காக சாப்பிட முடியல. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து பஸ் இல்லை. முன்னாடி ஒரு 9 மணிக்கு போல் பஸ் வந்துச்சு. அந்த டைமிங் கரெக்டாக இருந்துச்சு காலேஜ் போக, ஸ்கூல் போக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே போயிடுது. அதனால் சரியாக சாப்பிட முடியல, அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால் படிக்கிற பசங்க எல்லோரும் மன உளைச்சல் ஆகிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது தோணுது எல்லாரும். இந்த பகுதியிலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்து ஏறுறாங்கண்ணே? இங்கேருந்து போனோம்னா 3 கிலோமீட்டர். இங்கேருந்து கல்லம்பட்டி கிராமம் இருக்குது. உள்ளேருந்து இங்கேருந்து மணப்படி போய் பஸ் ஏறணும். அங்கேயும் அது அவ்வளோ பஸ் நிற்கிறதில்ல. சரியான ஸ்கூல் டயத்து போக முடியல. அதனால் எல்லாம் சரியான டயத்து போக முடியல. இது சம்பந்தமாக அந்த பஸ் பணிமனை, அதாவது டிப்போ பகுதியில் நீங்கள் கோரிக்கை மனு இல்லை மதுரை மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிராமத்து சைட்லேருந்து? கிராமத்தில் கொடுத்துருக்காங்க. உனக்கு சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் வராமல் இருந்துச்சு. இப்போ சாலை வசதி அமைச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் சாலை பெட்டராக இருக்குது. ஆனால் இப்போ பஸ்ஸே விடுறதில்ல. 9 மணிக்கு வர பஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் ஆச்சு வந்து. இது வரைக்கும் நாங்கள் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கோம். அங்கே போய் டிப்போவில் போய் கொடுத்துருக்கோம், கொட்டாம்பட்டியில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு அதாவது இந்த பகுதியில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மதுரை மேலூர் செய்தியாளர் குமரேசன்.